உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வாசிக்க கேட்ட லூக்கா 1 அதிகாரத்திற்கு நம்முடைய வேத புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். யோவான் 1 அதிகாரத்திற்கு, ஜான் சாப்டர் 1, யோவான் 1 அதிகாரம். ஒரு நாள் ஒரு பாஸ்டர் ஒரு வீதியில நடந்து போயிட்டு வந்திருக்காரு. அங்க ஒரு சின்ன பையன், ஒரு எட்வின் மாதிரி ஒரு குறும்புக்கார பையன், பாஸ்டர் எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டானா. உடனே பாஸ்டர் என்னப்பா உனக்கு என்ன உதவி வேணும்னு கேட்டிருக்காரு. அவன் சொன்னானா, இந்த வீட்டோடைய காலிங் பெல் அடிக்கணும், என்னை தூக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். பாஸ்டர் அவன் என்ன பண்ணிருக்காரு, தூக்கி விட்டுருக்காரு. காலிங் பெல் என்ன பண்ணிருக்கான், சத்தமா 2-3 தடவை அடிச்சிருக்கான். அடிச்சு முடிச்ச உடனே என்னை இறக்கி விடுங்க பாஸ்டர் அப்படின்னு சொன்னான். சரி, இப்ப அடுத்து என்ன பண்ணணும் பாஸ்டர் கேட்டிருக்காரு. ஓடுங்க, இந்த வீடு யாருதுன்னே தெரியாது அப்படின்ட்டு. அந்த பாஸ்டருக்கு அந்த பையன் ஏன் காலிங் பெல் அடிக்க சொன்னானே என்ன பண்ணாது தெரியாது. அதே மாதிரிதான் இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க. குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல அரபு நாடுகள்லையும் கூட என்ன பண்றாங்க, கிறிஸ்துமஸை ரொம்ப கோலாகலமா கொண்டாடுறாங்க. துபாய், அதே போல அபுதாபி, சவுதி அரேபியா. ஆனா அவங்களாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ கடவுளாக ஏற்றுக்கொள்வது கிடையாது. அவங்க இஸ்லாமிய மதத்தை பொறுத்தவரையிலும் இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல இந்தியாவில் நிறைய இடங்கள்ல கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை மையமாக கொண்டு பல எதிர்ப்புகள். ரோட்ல ஒருத்தர் என்ன பண்றாருங்க, சும்மா கிறிஸ்துமஸ் தாத்தா தொப்பி என்ன பண்ணிட்டு இருக்காரு, வித்துட்டு இருக்காரு. உடனே ஒருத்தர் கார்ல இருந்து இறங்கி என்ன பண்றாரு, இது ஹிந்து ராஷ்டிரா, இங்க நீங்க என்ன பண்ணக்கூடாது, கிறிஸ்துமஸ் தொப்பி எல்லாம் விற்க கூடாது, எடுத்துட்டு ஓடி போயிருங்க. இன்னொரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு செவி திறன் குறைவாக உள்ள ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி என்ன பண்றாங்க, ஒருத்தங்க பல்லாருன்னு என்ன பண்றாங்க அடிச்சு, இது ஹிந்து நாடு, இங்க நீ இயேசு கிறிஸ்துவ பத்தி எல்லாம் யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா சர்ச்சுக்குள்ளார நடந்துட்டு இருக்கிற ஒரு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துக்குள்ளார ஒரு ஆள் புகுந்து அந்த பாஸ்டர் என்ன பண்றாருங்க, மிரட்டுறார். நீங்க என்ன பண்ணக்கூடாது, இது ஹிந்து நாடு, இயேசு கிறிஸ்து இந்தியர்களுடைய கடவுள் இல்ல. இப்ப ஒரு புறம் கிறிஸ்து பிறப்பின் கொண்டாட்டங்களை எதிர்க்கிற ஒரு கூட்டத்தினர், இன்னொரு புறம் இயேசு கிறிஸ்துவ கடவுளாக அறியாதவர்களே கொண்டாடுகின்ற ஒரு பண்டிகையாகவும் என்ன பண்ணுதுங்க கிறிஸ்துமஸ் இருக்கிறது. இன்னைக்கு திருச்சபையில் இருக்கிற நம்ம எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்து எதுக்காக பிறந்தார்னு சொல்லி தெரியும்? Why Christ was born. நம்ம எல்லாருமே பாடுறோம், கிறிஸ்து பிறந்தார், கிறிஸ்து பிறந்தார்னு சொல்லி நம்ம பாடுறோம். ஆனா நம்ம எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார் என்று அறிந்து இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை நம்ம என்ன பண்றோம், கொண்டாடுறோம். ஒரு தெய்வ மனிதன் இவராக கூறினார். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல கிறிஸ்துமஸ்க்கு எக்ஸ்மஸ் போடுவாங்க. அதையும் எக்ஸ்மஸ் போடுவாங்க அப்படின்னா, கிரேக்க மொழியில கிறிஸ்து அப்படிங்கிற வார்த்தைக்கு கிறிஸ்டோஸ், அதுதான் அந்த பதம். அந்த பதம் அந்த கிரேக்க மொழியில அந்த எக்ஸ் அப்படிங்கிற எழுத்துல தான் என்ன பண்ணுங்க ஆரம்பிக்கும். அதனாலதான் எக்ஸ்மஸ் போடுவோம். ஆனா அவரு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஒரு யதார்த்தமான ஒரு உண்மையை பகிர்ந்து கொள்வதற்காக என்ன சொல்றாரு, இப்ப நமக்கு கை கால் முறிஞ்சதுன்னா எக்ஸ்ரே எடுப்போம், எக்ஸ்ரே அப்படின்னு சொல்லி எடுப்போம். அது ஏன் அவங்க எக்ஸ்ரேன்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, முதல்ல அதை கண்டுபிடித்தவர்களுக்கு அதுக்கு என்ன பெயர் கொடுப்பதுன்னு என்ன பண்ணலைங்க சரியா தெரியல. அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்ப நம்ம யாராச்சும் ஒருத்தர் தெரியலன்னா ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க, மிஸ்டர் எக்ஸ், மிஸ்டர் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது எக்ஸ்ரே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவே அதுக்கு என்ன பண்ணிருச்சுங்க பேராச்சு.
இப்போ இந்த எக்ஸ்மஸ் அப்படிங்கிற அந்த ஆங்கில பதத்தை வந்து ஒருத்தர் என்ன சொல்றாங்க, நிறைய பேருக்கு கிறிஸ்து யாருன்னே தெரியாம என்ன பண்றாங்க, கொண்டாடுறாங்க. எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார், இல்ல எதற்காக பிறந்தார் என்ற 3 காரணங்களை யோவான் 1ஆம் அதிகாரம் 1-18 வசனங்களிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வேத பகுதி மிகவும் ஆழமான அர்த்தமுள்ள ஒரு வேத பகுதி. நாம் வாசிக்க கேட்ட இந்த 18 வசனங்களை ஒருவேளை 2026ஆம் ஆண்டு முழுவதும் நம்ம தியானித்தாலும் தியானித்துக் கொண்டே என்ன பண்ணலாம், இருக்கலாம். அவ்வளவு அர்த்தமுள்ள ஒரு வேத பகுதி. ஆனா இதனுடைய சில முக்கியமான அம்சங்களை மட்டும் இந்த காலையிலே நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். இந்த வேத பகுதியிலே கிறிஸ்து எதற்காக வந்தார் என்று மட்டும் இல்லாம கிறிஸ்து யார் என்றும் நமக்கு என்ன பண்ணிருக்குங்க, கூறப்பட்டிருக்கு. நாட் ஜஸ்ட் why Christ was born, but who Christ is also embedded in this chapter. இப்ப முதலாவது காரணம் 1-5 வசனங்களிலே நமக்கு வாழ்வளிக்கும்படியாக கிறிஸ்து பிறந்தார். Christ was born to give us life. நமக்கு வாழ்வளிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். நீங்க பாத்தீங்கன்னா 4ஆம் வசனத்துல அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. இப்ப அவருக்குள் ஜீவன் இருந்தது என்று யோவான் எழுதும் போது நமக்குள் என்ன இல்லைன்னு சொல்றாருங்க, ஜீவன் இல்லை. ஒருவேளை நம்ம எல்லாம் சொல்லலாம், நாங்கெல்லாம் உயிரோட தானே இருக்கோம், அதனா எங்களுக்கு ஒரு ஜீவன் இல்லை என்று நீங்க சொல்றீங்க. அப்ப இங்க யோவான் அவருக்குள் ஜீவன் இருந்தது, நமக்குள் ஜீவன் இல்லை என்று சொல்லும் போது அதன் அர்த்தம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவானவர் பாவமற்ற பரிசுத்தமான தேவனாக இருந்தார். வேதம் சொல்லுது பாவத்தின் சம்பளம் மரணம். இப்ப நம்ம எல்லாருமே ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்தவர்களாக இந்த பூமியிலே பிறந்தோம் என்று வேதம் கூறுகிறது. இதை குறித்து நம்ம நிறைய முறை சபையில படிச்சிருக்கோம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றாரு, ஆவிக்குரியபடியாக மரித்தவர்களாகிய உங்களை அவர் என்ன பண்ணாருங்க, உயிர்ப்பித்தார். அப்போ எனக்கு தேவன் ஜீவன் அளிக்க வந்தார் என்று சொல்லும் போது அதன் பொருள் என்னவென்றால் நான் சரீர பிரகாரமாக உயிரோடு இருந்தாலும் ஆவிக்குரிய பிரகாரமாக மரித்தவனாக இருக்கிறேன், மரித்தவளாக இருக்கிறேன். அப்படின்னா என்னங்க, ஆவிக்குரிய பிரகாரமா மரித்தவனாக இருக்கிறேன், மரித்தவளாக இருக்கிறேன் என்றால் என்ன? ஆவிக்குரிய பிரகாரமாக என்னால் பாவம் செய்யாமல் இருக்க முடியவில்லை. ஆவிக்குரிய பிரகாரமாக என்னால் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை என்னால் என்ன பண்ண முடியுங்க, வாழ முடியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை பரிபூர்ணமாக செய்கிறவராக இருந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து எனக்கு ஜீவன் அளிக்க வந்தார் என்று சொல்லும் போது நான் பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு வாழ்க்கை வாழும்படியாக, நான் பிதாவின் சித்தத்தை செய்யக்கூடிய திறனுடையவனாக என்னை மாற்றும்படியாக அவர் இந்த பூமிக்கு வந்தார். அதான் அவர் நமக்கு வாழ்வழிக்க வந்தார் என்று சொல்லி. அப்ப அதுல யோவான் சொல்றார், முதல் வசனம் பாருங்க, ஆதியிலே தம்பி தங்கச்சி என்ன இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆங்கிலத்துல இது எப்படி ஆரம்பிக்குங்க, in the beginning was the word, in the beginning was the word. இப்ப ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொன்ன உடனே உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு வசனம் ஞாபகம் வருதா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி. இப்போ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னு சொல்லுது. யோவான் 1:1 யோவான் என்ன சொல்றாரு, ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னு சொல்றாரு. இப்ப ஒரு எபிரேய மனிதன், ஒரு யூதன் இந்த வசனத்தை ஆதியிலே அப்படின்ன உடனே அவனுக்கு முதல்ல எந்த வார்த்தை தான் ஞாபகம் வருங்க, ஆதியாகமம் தான் ஞாபகம் வரும். இப்ப இதன் மூலமாக யோவான் நம்மோடு என்ன சொல்ல விரும்புகிறார், நீங்க என்ன நினைக்கிறீங்க? What can be the meaning? உலகம் உருவாவதற்கு முன்பதாகவே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லும் போது இந்த வானமும் பூமியும் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணாருங்க, இருந்தார். இப்போ நேற்றைய தினத்திலே நான் ஒரு பெண்மணி யூடியூப்ல அவங்களுடைய ஒரு லெக்சரை நான் கேட்டுட்டு வந்தேன். அவங்க முதல் பேர் வந்து எஸ்தர், 2வது பேர் என்னன்னு தெரியல. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து வளர்ந்து
எங்கேயோ மேலை நாட்டுல போய் ஒரு செமினர்ல படிச்சுட்டு இப்ப அவங்க வந்து என்ன பறைசாற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, கிறிஸ்தவம் வந்து உண்மையான மதம் அல்ல, நான் வந்து இந்திய கலாச்சாரத்தின்படி இந்து மதத்தை தான் நான் வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பல இடத்துல போய் உரையாடல் நடத்திட்டு இருக்காங்க. அதுல அவங்க ஒரு பாயிண்ட் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்களுடைய அந்த உரையாடல்ல, நான் ஏன் எங்களுடைய பாரம்பரியம் 3000-4000 வருஷம் நிறைந்த பாரம்பரியமா இருக்கு, நான் ஏன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த ஒரு கடவுளை போய் தொழுது கொள்ளணும்? இப்ப இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, இப்ப கிறிஸ்து பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார்னு சொன்ன உடனே நிறைய மனிதர்களுடைய மனதில் என்ன தோன்றுவது என்றால், ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத ஒரு நபர் ஒரு மனிதனாக என்ன பண்ணாருங்க, பிறந்தாரு, அவர் கடவுள் ஆயிட்டாரு, அவர் உலகத்தில் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, தொழுது கொள்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, அப்படி அல்ல. ஒரு மனிதன் கடவுளாவது கிறிஸ்துமஸ் அல்ல, கடவுள் என்றென்றைக்கும் இருக்கிற நித்தியமான தேவன் மனிதனாவது தான் என்னதுங்க, கிறிஸ்துமஸ். அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொல்லும் போது கிறிஸ்துவானவர் இந்த உலகம் உருவாவதற்கு முன்பதாகவே இருந்தார். அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால், நான் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் சொல்லிருக்கேன், ஒரு மனிதனால இடம், பொருள், காலம், அதே போல எண்ணிக்கை, ஆங்கிலத்துல ஸ்பேஸ், மேட்டர், டைம், நம்பர்ஸ் என்று சொல்வார்கள். இது தாண்டி ஒரு மனிதனால எந்த ஒரு காரியத்தையும் கற்பனை செய்யவும் முடியாது, சிந்திக்கவும் முடியாது. நீங்க ஒரு வாக்கியத்தை நீங்க ஒரு வார்த்தை ஒருத்தட்ட பேசணும்னு நினைச்சீங்கன்னா என்ன கேட்போம், நல்லா இருக்கிறையா, how are you அப்படின்னு நம்ம கேட்கிறப்ப அந்த யூன்னு சொல்றப்ப நீன்னு சொல்வது மேட்டர், ஒரு பொருள், ஒரு மனிதனை குறித்து நம்ம என்ன பண்றோங்க, பேசுகின்றோம். நேத்து எங்கப்பா இருந்த, நேத்து எங்க இருந்த அப்படின்னு சொல்றோம், வேர் வேர் யூ எஸ்டர்டே, நேத்து எங்க இருந்த அப்படின்னா காலம் அதுல இருக்கு, இடம் அதுல இருக்கு, பொருள் அதுல என்ன பண்ணுதுங்க, இருக்கிறது. இப்ப இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த உலக பிரகாரமான அறிவை கொண்டு இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்லி புரிந்து கொள்ள என்ன பண்றாங்க, விரும்புறாங்க. ஆனால் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் எல்லையற்றவர். He is beyond all human knowledge. அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவ நீ உலக பிரகாரமான ஒரு கல்வியினால என்ன பண்ண முடியாதுங்க, கற்றுக்கொள்ள முடியாது. அந்த எஸ்தர்ங்கிற பெண்மணி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து சர்ச்சில் இருக்கிற வரைக்கும் நான் பைபிள் மட்டும் தான் படிச்சேன், நான் செமினரிக்கு போனதுக்கு அப்புறம் நான் நிறைய புஸ்தகங்கள் வாசிச்சேன், அந்த நிறைய புஸ்தகங்கள் நான் வாசிச்ச போது என்னுடைய கல்வி அறிவு என் கண்ணை திறந்துருச்சு, ஆகையினால் நான் கிறிஸ்தவத்தை விட்டு என்ன பண்ணிட்டேன், விலகிட்டேன். அருமையானவர்களே, இன்றைக்கு நிறைய பேரு இந்த மாதிரி பைபிள் காலேஜ் செமினரியில போய் தங்களுடைய விசுவாசத்தை அவர்கள் என்ன பண்றாங்க, இழந்து விடுகிறார்கள். சின்ன வயசுல இருந்து இயேசு கிறிஸ்து தான் தெய்வம்னு சொல்லிட்டு இருந்தவன் செமினரிக்கு போன உடனே இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் தான் பாங்கிற முடிவுக்கு என்ன பண்ணிடுறான், வந்துடுறான். ஏன் அப்படின்னா அவன் இந்த உலக பிரகாரமான கல்வியினாலே, அறிவினாலே இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறான். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலக பிரகாரமான கல்வியினாலோ இந்த உலக பிரகாரமான அறிவினாலோ அறிந்து கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா அவர் இந்த உலகத்தை விட பெரியவராக இருக்கிறார். He is bigger than this world. கிறிஸ்து இந்த உலகம் உருவாவதற்கு முன்பதாகவே இருந்தவர் என்று வேதம் சொல்கிறது. அடுத்து அவர் பயன்படுத்தார், ஆதியிலே என்ன இருந்ததுன்னு சொல்றாரு தம்பிங்களா, வார்த்தை. வார்த்தை நம்ம தமிழ் மொழியில வார்த்தை, இல்லைன்னா ஆங்கிலத்துல in the beginning was the word. word நம்ம என்ன பண்ணுவோம், பயன்படுத்தும். ஆனா கிரேக்க மொழியில அவங்க பயன்படுத்திருக்கிற வார்த்தை என்னது யாருக்கு தெரியும், நம்ம பார்த்திருக்கோம் சர்ச்ல. வார்த்தை இல்லைன்னா வேர்டுக்கு கிரேக்க மொழியில என்ன சொல்லுவாங்க, லோகோஸ். லோகோஸ் ஓஎம்னு ஒரு பெரிய ஒரு ஊழியம் இருந்தது. அந்த ஊழியத்தினுடைய நோக்கம் என்னன்னா, புஸ்தகங்கள், கிறிஸ்தவ புஸ்தகங்களை உலகம் எங்கும் என்ன பண்ணணும், எடுத்து செல்ல வேண்டும் என்று. அவங்க ஒரு கப்பல் வைத்திருந்தாங்க, அந்த கப்பலுக்கு அவங்க வைத்திருந்த பேர் வந்து லோகோ. இப்ப யோவான் ஏன் வார்த்தை லோகோஸ் என்ற பதத்தை இந்த புஸ்தகத்தில் பயன்படுத்துறார் என்றால், யோவான் கிரேக்கர்களுக்கும் ரோமர்களுக்கும் இது எழுதுறார். He is writing to the Greeks and Romans. என்ன இந்த கிரேக்கர்களுக்கும் ரோமர்களுக்கும் அவர் எழுதும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த கிரேக்கர்களும் ரோமர்களும் என்ன நினைச்சாங்க, இந்த லோகோஸ், அவங்க மொழியில லோகோஸ் என்றால் வார்த்தை, இந்த வார்த்தை என்பது எல்லாம் தோன்றுவதற்கு முன்பதாக இருந்ததுன்னு சொல்லி நினைச்சாங்க. இப்போ உதாரணமா
நிறைய ஹிந்துக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஓம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை என்ன பண்ணுவாங்க, ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, ஓம் ஓம். ஏன் அப்படி அவங்க சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஓம்ங்கிற ஒரு ஒளிதான் எல்லாம் உருவாவதற்கு முன்பதாக என்ன பண்ணுச்சுங்க, உருவாச்சு. அப்ப ஒருவேளை யோவான் வந்து இந்தியர்களுக்கு இந்த புத்தகத்தை எழுதியிருந்தாருன்னா அவர் என்ன எழுதியிருப்பாருங்க, ஆதியிலே ஓம். ஏன் அப்படி எழுதியிருப்பாருன்னா, இந்த கிறிஸ்துவானவர் தான் ஒரே உண்மையான தெய்வம் என்று எல்லாரும் என்ன பண்ணணும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவானவர் உலகம் உருவாவதற்கு முன்பதாக இருந்தவர் மட்டுமல்ல, இவர் எல்லையற்ற தேவன் மட்டுமல்ல, இவர் ஒருவரே மெய்யான தேவன். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்துக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம கன்னியாகுமரியில விவேகானந்தர் பாறைக்கு போனோம். அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல வந்து அந்த விவேகானந்தர் மண்டபம் இருக்கும், கீழே போனீங்கன்னா தியான மண்டபம்னு இருக்கும். அந்த தியான மண்டபத்துக்குள்ள போனீங்கன்னா ரொம்ப அமைதியா இருக்கும். அங்க யாருமே என்ன பண்ணக்கூடாதுங்க, பேசக்கூடாது, அமைதியா இருக்கும். அந்த அமைதியின் நடுவில் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஓம்ங்கிற வார்த்தையை என்ன பண்ணிருப்பாங்க, பதிச்சு வச்சிருப்பாங்க. அப்ப அங்க போய் தியானம் பண்றவங்க என்னன்னு சொல்லி தியானம் பண்ணுவாங்க, ஓம் ஓம். ஏன் அவங்க அப்படி சொல்லி தியானம் பண்ணுவாங்கன்னா, அந்த வார்த்தையை தியானிப்பதினாலே அவர்கள் முக்தி அடைய முடியும் என்று அவர்களுடைய நம்பிக்கை. இப்ப ஹிந்துஸ் எப்படி இந்த ஓம் அப்படிங்கிற பதத்தை நான் பின்பற்றினால் அது என்னை கடவுளிடத்திலே கொண்டு சேர்க்கும், என்னை ரட்சிப்பின் பாதையில நடத்தும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ, அதே மாதிரி கிரேக்கர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா லோகோஸ் அப்படிங்கிற பதத்தை நினைச்சாங்க. கிரேக்க தத்துவ ஞானிகள் பிளாட்டோ, அரிஸ்டோட்டல், சாக்ரட்டிஸ், இவங்க எல்லாருமே இந்த லோகோஸ் எப்படி இந்துக்கள் ஓம்ங்கிறத பயன்படுத்துவாங்களோ அதே மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க, லோகோஸ்ங்கிறத பயன்படுத்தினால இங்க யோவான் என்ன சொல்றாரு, இவர்தான், இந்த இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் ரட்சிப்பை உனக்கு அளிக்க முடியும். இந்த இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் ரட்சிப்பின் பாதையை உனக்கு காட்ட முடியும். ஒருவேளை பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே 16ஆம் அதிகாரத்துல அத்தேனே பட்டணத்துக்கு போனப்ப சொல்லுவாரு, அறியப்படாத தேவன் என்று பேசுவார். இப்ப நீங்க லோகோஸ் சொல்லி சொல்றீங்க, இல்லை என்றால் ஓம் ஓம் என்று நிறைய பேர் என்ன பண்றாங்க, மந்திரம் சொல்றாங்க. ஆனால் நீங்கள் ஓம் என்று அழைத்த, இல்லை என்றால் நீங்கள் லோகோஸ் என்று அழைக்கின்ற ரட்சிப்பின் பாதையை உங்களுக்கு காட்டுகிற ரட்சகர் இவர்தான். இப்ப கிறிஸ்துவானவர் உலகம் உருவாவதற்கு முன்னதாகவே இருக்கிறார். கிறிஸ்துவானவர் எல்லையற்றவராக இருக்கிறார். அவரை நம் மனித அறிவினால் நம்மால் என்ன பண்ண முடியாதுங்க, அறிந்து கொள்ள முடியாது. இந்த கிறிஸ்துவானவர் ரட்சிப்பின் பாதையை நமக்கு காண்பிக்கிற ரட்சகராக இருக்கிறார். பாருங்க, ஆதியிலே வார்த்தை இருந்ததுங்கிற 3 பதங்கள். ஆனா இந்த 3 பதங்களிலே மிகவும் ஆழமான சத்தியங்களை நமக்கு யோவான் எடுத்து கூறுகிறார். அப்படி கூறிட்டு அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஏன் இதை சொல்றாரு, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லும் போது அவர் மனிதர்களிடத்திலிருந்து, இந்த உலகத்தில் இடத்திலிருந்து பிரிக்கப்பட்டவராயிருந்தார். இல்லை என்றால் முற்றிலும் வேறுபட்டவராயிருந்தார். He was unique, he was different, he was separated. ஏன் இந்த வார்த்தை, ஏன் இந்த கிறிஸ்துவானவர் மனிதர்களிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டவராய் இருக்க வேண்டும்? Why this separation? ஏனென்றால் தேவன் இந்த உலகத்தையும் ஆதாமையும் ஏவாளையும் படைத்த போது அவர்கள் தன்னிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று அவர் என்ன பண்ணலங்க, விரும்பவில்லை. ஆனால் மனிதன் தான் செய்த பாவத்தினால் அவன் கடவுளிடத்திலிருந்து என்ன பண்றாங்க, பிரிக்கப்பட்டவனாக இருக்கிறான். மறுபடியும் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த எஸ்தர் என்ற பெண்மணி அந்த உரையில் என்ன சொல்றாங்க, யாரோ ஆதாம்னு ஒருத்தன் பாவம் பண்ணான்னா ஆகையினால எனக்கும் கடவுளுக்கு இருக்கிற உறவு என்ன பண்ணிச்சுங்களா, துண்டிக்கப்பட்டுருச்சுங்களா. இந்த கிறிஸ்து வந்து அதை சரி செஞ்சுட்டாரா? இப்ப யாரோ ஆதாம் செஞ்ச பாவம் எனக்கும் கடவுளுக்கு இருக்கிற உறவை எப்படி பாதிக்கும்? நீங்க நிறைய பேர் கேட்கிற கேள்விதான், ஒரு மனுஷனுடைய பாவம் எப்படி எல்லா மனுஷனையும் பாதிக்கும்? 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனான்னு ஒண்ணு வந்தது. எத்தனை பேர்ட்டு இருந்து உலகம் முழுசும் பரவுனுச்சுங்க? ஒருவேளை சைனாக்காரங்க சொல்ற மாதிரி யாரோ ஒருத்தர் என்ன பண்ணாருங்க, மார்க்கெட்ல போய் ஒரு வவாழை வாங்கி சாப்பிட்டாரு. அவருக்கு வந்த வியாதி உலகம் ஃபுல்லா என்ன பண்ணிச்சுங்க,
எவ்வளவு நாள் ஆச்சுங்க அது பரவறதுக்கு? டிசம்பர்ல ஆரம்பிச்சது அப்படின்னா மே மாசம் உலகம் ஃபுல்லா என்ன பண்ணிட்டாங்க? லாக்டவுன் அறிவிச்சிட்டாங்க. இல்ல ஒரு சிலர் நினைக்கிற மாதிரி அது ஒரு லெபார்டரியில இருந்து வந்ததுன்னு சொன்னாலும், ஒரு சின்ன லேப்ல ஒரு ஆள்கிட்ட தொடங்கி எல்லாத்தையும் என்ன பண்ணுதுங்க? பரவுது. ஒரு சாதாரண ஒரு வியாதியே இவ்வளவு தூரம் மனிதர்களை பாதிக்குமே என்றால், பாவம் உலக மனிதர்கள் எல்லாரையும் பாதிப்பதற்கு அதிக நேரம் என்ன பண்ணாதுங்க? எடுக்காது. அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா சில சமயம் ரெண்டு பெற்றோர் குடும்பத்தில் என்ன இருக்குங்க? ரெண்டு பெற்றோர் கடையில சண்டை இருக்கும். ஆனா அந்த பிள்ளைகளுக்குள்ளாக்க உறவு இருக்காது. ஆனா தமிழ்ல சொல்லுவாங்க ஒரு பழமொழி, ஆடு பகை குட்டி உறவா. எதுக்கு அந்த பழமொழியை பயன்படுத்துவாங்கன்னா, ஏப்பா உங்க அப்பாவுக்கும் எனக்குமே சண்டை, நீ ஏன் என்கிட்ட வந்து என்ன பண்ற பேச? இப்ப இந்த பகை பிரிவினையை உண்டாக்கும். இப்ப பாவத்தினால தேவனிடத்திலிருந்து மனிதன் என்ன பண்ணிட்டாருங்க? பிரிக்கப்பட்டு விட்டார். ஏன் பாவத்தினால தேவனிடத்திலிருந்து மனிதன் பிரிக்கப்பட்டு விட்டார் என்றால், பரிசுத்தமான தேவனால் இந்த பாவத்தை பொறுத்து கொள்ள இயலாது. எப்படி? உதாரணமா நம்ம பிள்ளைகளை நம்ம எல்லாரும் என்ன பண்றோங்க? நேசிக்கிறோம். ஆனா அவங்க தவறு செய்யும் போது நம்ம அவங்களை தண்டிக்கிறோம். அப்படி அவங்களை நம்ம தண்டிக்கும் போது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த அவங்களை தண்டிக்கும் போது அது நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு இடையில என்னதுங்க? பிரிவினையை உண்டாக்குது. கோவப்பட்டு பிள்ளைங்களை ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி திட்டிடுறோம், இல்ல ஒரு அடி அடிச்சிடறோம். உடனே அந்த பிள்ளை நம்ம கிட்ட என்ன பண்ணாதுங்க? கோச்சிட்டு பேசாது. பேசாம என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. அப்போ தாயோ தகப்பனோ போய் அந்த பிள்ளை என்ன பண்ணுங்க? தன்னோடு ஒப்புரவாக்க வேண்டும். அப்போ எனக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை என்னுடைய பிள்ளைகள் செய்யும் போது அது எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் இருக்கிற உறவை பாதித்து என்ன பண்ணுதுங்க? பிரிக்கிறது. அதே மாதிரிதான் அவர் தேவனிடத்தில் இருந்தார் என்று சொல்லும் போது, மனிதன் செய்த பாவத்தினால் மனிதர்களிடத்திலிருந்து தேவன் என்ன பண்ணாருங்க? பிரிந்திருந்தார். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்ட மனிதன் எத்தனை யாகங்கள் செய்தாலும், எத்தனை தவங்கள் செய்தாலும், எத்தனை பூஜைகள் செய்தாலும், எத்தனை புண்ணியங்கள் செய்தாலும் அந்த கடவுளோடு அவனுக்கு என்ன கிடையாதுங்க? நட்புறவு இல்லை. அந்த கடவுளுக்கு அவனுக்கு என்ன கிடையாதுங்க? சம்பந்தமே இல்லை. அப்ப நீங்களும் நானும் கடவுளுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு நிலையில் இருந்தோம். We were totally disconnected from God. அதுதான் யோவான் சொல்றார், அவர் ஆதியிலே தேவனிடத்தில் இருந்தார், அவர் ஆதியிலே தேவனா இருந்தார். 3ஆம் வசனம் சொல்றாரு, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் என்ன பண்ணலைங்க? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை யாராவது ஒரு வாசிக்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். அடுத்த வசனம், ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இங்க பவுல் சகலமும் அவராலே சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லி நிறுத்தி விடாம அவர் சொல்றாரு, காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும், both the visible and the invisible. நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய உயிரினங்கள், இல்லை என்றால் நம்முடைய கண்களினால் காண முடியாத படைப்புகள், இவை எல்லாவற்றையும் உருவாக்கினவர் யாருங்க? கிறிஸ்துவானவர். இது என்னை காண்பிக்குது என்றால், அவர் சகலத்தையும் சிருஷ்டித்தவர், சகலத்தின் மீதும் அவருக்கு என்ன இருக்குங்க? அதிகாரம் இருக்கிறது. He has authority over every living being. ஒரு சிறிய எறும்பின் மீதும் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன இருக்குங்க? அதிகாரம் இருக்கிறது. ஏன்னா காட்டுல இருக்கிற மிகப்பெரிய ஒரு யானை மீதும் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன இருக்குங்க? அதிகாரம். He is having authority over all creatures. இந்த தேவன் 4-5 வசனத்திலே அவர் என்ன சொல்றாரு? நமக்கு ஜீவனை கொடுப்பதற்காக என்ன பண்ணாருங்க? வந்தார்.
இப்ப எப்படிப்பா இயேசு கிறிஸ்துவால எனக்கு ஜீவன் கொடுக்க முடியும்? எப்படிப்பா இயேசு கிறிஸ்துவால என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியும்? ஏன்னா அவர் உலகம் உருவாவதற்கு முன்பதாகவே இருந்தார். அவர் எல்லாவற்றுக்கும் மேலான எல்லையற்ற தேவனாக இருக்கிறார். அவர் பரிசுத்தமானவராக இருக்கிறார். அவர் சகலத்தையும் சிருஷ்டித்து சகலத்தையும் ஆள்கிறவராக இருக்கிறார். எப்படி அவரால் எனக்கு உதவி செய்ய முடியும்? பிகாஸ் he is my maker. அவர் என்னுடைய சிருஷ்டிகர். நீங்க பாத்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரர் என்ற பதத்தை பயன்படுத்துவாங்க தொழிற்சாலையில. ஒரு பொருளை தயாரிப்பவர். அப்ப ஒரு பொருள் நம்ம வாங்குறோம், அதுக்கு என்ன பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்றோம்? அந்த மேனுஃபேக்சரே கொண்டு போய் கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம்? இப்ப நீங்க ஒரு கிரைண்டர் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிரஸ்டீஜ் கிரைண்டர் வச்சிருக்கீங்க. அந்த கிரைண்டர் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா நம்ம உடனே என்ன யோசிப்போம்? நாமக்கல்ல எங்க பிரஸ்டீஜ் சர்வீஸ் சென்டர் இருக்கு? அப்ப அந்த மேனுஃபேக்சரரால தான் என்ன பண்ண முடியுங்க? அதை சரி செய்ய முடியும். அதே மாதிரி நம்மை படைத்த தேவனால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியுங்க? சரி செய்ய முடியும். இரண்டாவது காரணம் 6-13 வசனங்கள், கிறிஸ்து ஏன் பிறந்தார் என்று 6-13 வசனங்கள் நம்ம கற்றுக்கொள்றது, நம்மை கடவுளின் பிள்ளைகளாக கிறிஸ்து பிறந்தார். Christ was born to make us God's children. நம்மை கடவுளின் பிள்ளைகளாக்கும்படியாக அவர் பிறந்தார். வாசிக்கலாமா? 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இங்க அவருடைய நாமத்தினால், யாருடைய நாமத்தினால? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. யாரெல்லாம் தேவனை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அவருடைய பிள்ளைகளாகும்படியாக அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்ததனுடைய நோக்கம், நான் கடவுளுடைய பிள்ளையாக என்ன பண்ணணுங்க? மாற்றப்பட வேண்டும். அப்ப நான் கடவுளுடைய பிள்ளையாக மாற்றப்பட வேண்டும் என்றால், நான் இந்த பூமியில பிறந்த போது நான் கடவுளுடைய பிள்ளையாக இந்த பூமியில் என்ன பண்ணலைங்க? பிறக்கவில்லை. அதனால தாவீது ராஜா சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். சிலர் என்ன நினைக்கிறாங்க? பாவம் செய்கிறனால ஒரு நபர் என்ன பண்ணிடுறாங்க? பாவியா மாறுறாங்கன்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, நாம் பாவியாய் பிறப்பதினாலே தான் நான் பாவம் செய்கிறோம். ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு உண்மையை பேசதான் கத்துக் கொடுக்கணுமே தவிர பொய் பேசுறதுக்கு கத்துக் கொடுக்க வேணாம். பொய் பேசுறது ஆட்டோமேட்டிக்கா பிள்ளைங்க இருந்து என்ன பண்ணும்? வரும். ஒரு சின்ன குழந்தை, வாய் பேச தெரியாத ஒரு குழந்தை, ஏதாவது குப்பையோ மண்ணையோ வாயில அள்ளி என்ன பண்ணுங்க? வச்சுக்கோ. குப்பையை எடுத்து வாயில வச்சியா, மண் எடுத்து வாயில வச்சியா அப்படின்னு சொல்லி கேட்டா அது இல்லைன்னு என்ன பண்ணுங்க? அந்த குழந்தைக்கு நீ பொய் சொல்லணும்னு யாருமே என்ன பண்ண கிடையாதுங்க, சொல்லி தர வேண்டும். சின்ன குழந்தைகளுக்கு என்ன வருதுங்க? கோபம் வருது. ஒரு 7-8 மாசம் அப்பதான் நடக்க ஆரம்பிச்சிருக்க ஒரு குழந்தை. அந்த குழந்தை கையில போய் என்ன பண்ணும்? ஏதாவது ஒரு பொருள் எடுக்கும். அது ஆபத்தான பொருளா இருந்தா அந்த குழந்தை கையில இருந்து வாங்கினோம்னா அது உடனே என்ன பண்ணுங்க? சத்தம் போட்டு அழும். எதுக்கு சத்தம் போட்டு அழுதுங்க? கோபம். என் கையில இருக்கிற பொருளை நீ எப்படி வாங்க முடியும்? இது என்னுடையது. அந்த குழந்தைக்கு இதெல்லாம் யார் கற்றுக் கொடுக்க முடியுங்க? பாவத்தை ஒருவருக்கும் கற்றுக் கொடுக்க தேவையில்லை. இந்த உலகத்தில் பிறந்த நாம் அனைவரும் பாவிகளாக பிறந்ததினாலே நாம் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டவர்களாய், இந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணம் என்று சொல்லும் எரி நரகத்தை நோக்கி நாம் செல்கிறவர்களாக நாம் இருந்தோம். அப்ப நான் பாவத்திலே பிறந்ததினாலே இந்த பாவத்திலிருந்து மீட்டுக்கொள்ள என்னால் என்ன பண்ணாதுங்க? முடியாது. I cannot save myself from sin. எனக்கு ஒரு வியாதி அப்படின்னா நான் ஒரு மருத்துவர் இடத்திலே போகின்றேன். அதான் விளையாட்டா ஒரு ஜோக் சொல்லுவாங்க முன்னெல்லாம், இப்ப அது ரொம்ப பிரபலமா இல்லை. ஒரு ஆள் ஒரு டாக்டர்கிட்ட போனாராம். டாக்டர்கிட்ட போயிட்டு என்ன சொன்னாரா, டாக்டர் எனக்கு காலையில எந்திரிச்ச உடனே தூக்கம் வருது டாக்டர், நாள் ஃபுல்லா தலைவலியா இருக்கு டாக்டர், வேலைக்கே போகணும்னு தோண மாட்டேங்குதுங்க டாக்டர், ஏதாவது ஒரு மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். அந்த டாக்டர் சொன்னாரா, அவனுக்கு ஒரு 500 ரூபாய் காசை கொடுத்து நீ போய் ஒரு நல்ல டாக்டரை கண்டுபிடி,
நானும் அவரை வந்து பார்க்கணும். இந்த உலகத்துல மனிதனை பாவத்துல வந்து நாங்க என்ன பண்றோம், விடுதலை பண்றோம்னு சொல்லிட்டு நிறைய சன்னியாசிகள் சாமியாருங்கள்லாம் என்ன பண்றாங்க, மடத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா வெளி உலகத்துல இருக்கிறத விட அந்த உள்ள நடக்கிற பாவம் பெரிய பாவமா என்ன பண்ணுதுங்க இருக்கு. நிறைய சாமியார்கள் தலைமறைவாக என்ன பண்ண வேண்டியது இருக்குங்க, ஓட வேண்டியதா இருக்கு. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, நாங்க எல்லாத்துக்கும் முக்தியை தரோம்னு சொல்லி மடத்த ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில அவரை போலீஸ்ல இருந்து காப்பாத்துறதுக்காக நாடு விட்டு நாடு என்ன பண்ண வேண்டியது இருக்குங்க. எனக்கு அன்பானவர்களே, இந்த பூமியிலே பிறந்த எந்த ஒரு நபரும் பாவத்திற்கு விதிவிலக்கல்ல. நாம் எல்லோரும் இந்த பாவத்தின் சாபத்தினால், ஆதாம் செய்த பாவத்திலே சிக்குண்டவர்களாய் இருக்கிறோம். இதுல இருந்து நான் தப்பிப்பதற்கு என்ன வழி? ஆகையினால்தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை அவரை குறித்து சாட்சி கொடுப்பதற்காக ஒரு மனிதன் அனுப்பப்பட்டான். அவன் பேர் என்னதுங்க, யோவான். இந்த யோவானை குறித்து சொல்லும்போது அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஊழியக்கார்ட்ட போனா என்னுடைய பிரச்சனை தீர்ந்துரும், அந்த ஊழியக்கார்ட்ட போனா எனக்கு என்ன பண்ணிருங்க. இந்து மதத்துல வந்து அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, பிள்ளை இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்கு போறோம். வியாபாரம் சரியா இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு கடவுள் இருக்காரு, அந்த கடவுள்கிட்ட என்ன பண்ணலாம், போலாம். இப்படி கிறிஸ்தவத்துல இந்த பிரச்சனைனா இந்த ஊழியத்தை போங்க, அந்த பிரச்சனைனா அந்த ஊழியத்தை போங்க. ஆனால் யோவானை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருன்னா, ஸ்திரீகளின் வயிற்றிலே பிறந்தவனிலே இந்த யோவானை காட்டிலும் உயர்ந்தவன் வேற யாருமே இல்லை. ஆனா அதே சமயம் யோவான் என்ன சொல்றாரு, நான் அந்த ஒளி அல்ல, அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் என்ன கிடையாதுங்க, பாத்திரவான் அல்ல. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க, கிறிஸ்தவ ஊழியக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, தங்களுக்கென்று கவனத்தை ஈர்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஒரு பிரச்சனைனா விசுவாசிகள் யாரை தேடி வரணும், பாஸ்டரை தேடி வரணும். ஒரு பிரச்சனைனா நான் உங்களுக்கு ஜெபம் பண்றேன், நான் ஜெபம் பண்ண, நான் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணாதான் என்ன பண்ணும், வியாதி தீரும். நோ, யோவான் சொல்றாரு, நீங்க என்னைய பார்க்காதீங்கப்பா, இயேசு கிறிஸ்துவை பாருங்க. பேதுருவும் அப்போஸ்தலனாகிய யோவானும் எருசலேம் தேவாலயத்துக்கு போன போது அங்க ஒரு பிறந்ததிலிருந்து நடக்க முடியாத ஒரு நபர் இருக்கார். அந்த நபர் வந்து பேதுருவும் யோவானையும் பார்க்கிறார். பேதுரு வந்து அவனை பார்த்து என்ன சொல்றாருன்னா, உனக்கு கொடுக்கிறதுக்கு என்கிட்ட என்ன கிடையாது, ஒண்ணுமே இல்ல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ என்ன பண்ண, எழுந்து நட. அவன் எழுந்து நடந்தான். அப்ப ஒரு உண்மையான ஊழியக்காரனுடைய பணி என்ன என்று கேட்டால், விசுவாசிகளை இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக என்ன பண்றதுங்க, நடத்துறது. விசுவாசிகள் யாரை தெரிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய தமிழகத்திலே அநேக ஊழியக்காரர்கள் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே மனிதர்களை நடத்துவதை காட்டிலும் தங்களிடத்திலே நடத்தும் ஊழியத்தை தான் என்ன பண்றாங்க, செய்கிறார்கள். ஆனால் யோவானோ, நான் அந்த ஒளி அல்ல, நான் சாட்சி என்று சொன்னார். இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்துவானவர் தீர்க்கதரிசிகளால் முன்னுரைக்கப்பட்டவர். He is the promised Messiah. தீர்க்கதரிசிகள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன பண்ணாங்க, சாட்சி கொடுத்தார்கள் என்று வேதம் கூறுகிறது. இங்க யோவான் தன்னை குறித்து தீர்க்க தரிசனங்களிலே எழுதியிருக்கிறதை நினைவுபடுத்துகிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3-5 வசனங்களிலும், மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் தன்னிடத்திலே வந்தவர்களை பார்த்து சொல்றாரு, நான் ஒரு சத்தம், I am only a voice. ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டிய நபர் பின்னாக வருகிறார், இயேசு கிறிஸ்துவானவர், அவரை நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள் என்று அவர் சொல்றார். எனக்கு அன்பானவர்களே, இதன் மூலம் யோவான் நமக்கு சொல்கின்ற கருத்து, எந்த ஒரு மனிதனாலும் நமக்கு பாவ மன்னிப்பை அருள முடியாது. எந்த ஒரு மனிதனாலும் நமக்கு ஆவிக்குரிய விடுதலையை கொடுக்க முடியாது. இந்த பாஸ்டர்ட்ட போனா, அந்த ஊழியத்தை போனா, இந்த கோயிலுக்கு போனா என்னுடைய பிரச்சனை தீரும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால்,
உங்களுடைய பிரச்சனை என்ன பண்ணாதுங்க, தீராது. நீங்க வர வேண்டிய ஒரே நபர் யாருங்க, இயேசு கிறிஸ்து. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுவேன். இப்ப இயேசு கிறிஸ்து எதுக்காக இங்க வந்தாரு? தேவன் பாலகனானார், நாம் பாவிகளாகிய நாம் கடவுளுடைய பிள்ளைகளாகும்படிக்கு. God became a child so that we can become the children of God. கிறிஸ்துமஸ் என்றால் இதை ஏன் நாம் கொண்டாடணும்? இதை ஏன் உலகம் எல்லாம் கொண்டாடணும்? இந்த உலகத்துல எந்த ஒரு மதத்திலையும் எந்த ஒரு கடவுளும் செய்யாத ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து செஞ்சார். அது என்னதுங்க? கடவுள் சகலத்தையும் படைத்த தேவன் ஒரு பாலகனாய் கண்ணியின் வயிற்றிலே தோன்றினார். நீங்க இதை கற்பனை பண்ணி பாருங்களேன். பிலிப் யான்சி என்ற ஒரு தேவ மனிதன் இந்த கற்பனையை நம்ம செய்யும்படியாக அழைக்கிறார். அண்ட சராசரங்களையும் படைத்து ஆள்கின்ற தேவன் ஒரு தாயின் வயிற்றிலே கருவானார். இப்போ நீங்களும் நானும் நம்முடைய தாயின் வயிற்றுல கருவாக இருந்தோமே என்றால் நமக்கு என்ன நடக்குதுங்கிறதே தெரியாம நம்ம கருவானோம், நமக்கு தெரியாது. ஆனால் கிறிஸ்து தாயின் வயிற்றில் கருவாக இருக்கும் போதே முழுமையான தேவனாக இருக்கிறார். அவர் சகலத்தையும் இது எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திடீர்னு உங்களை கொண்டு போய் ஒரு குழியில போட்டு குழிக்கு மேல ஒரு மூடி வச்சு மூடிடுறாங்க, ஃபுல்லா இருட்டா இருக்கு. நீங்க எப்படி உணர்வீங்க? அது ரொம்ப இனிய அனுபவமாக இருக்குங்களா? இல்ல. தன்னுடைய தாயின் வயிற்றிலே அவர் கருவானார் என்று சொல்லும்போது அண்ட சராசரங்களையும் ஆள்கின்ற தேவன் ஒரு கருவாக தோன்றினார். அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் ஒரு பாலகனாக அவர் என்ன பண்ணாருங்க, ஒரு குழந்தையா பிறக்கிறார். எப்படி இங்க இருக்கிற தாய்மார்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க பால் கொடுக்க முடியுமோ அதே மாதிரி மரியாதை அவருக்கு என்ன பண்ணாங்க, பால் ஊட்டி வளர்த்தார். எப்படி உங்களுடைய குழந்தைகளை நீங்க குளிக்க வைக்கிறதுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களுடைய உதவி தேவையோ அதே மாதிரிதான் யோசேப்பும் மரியாளும் இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணாங்க, வளர்த்தனர். அந்த உன்னதமான தேவன் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லும் போது நீங்களும் நானும் எந்த ஒரு மனிதனும் நமக்கு செய்ய முடியாத தியாகத்தை கிறிஸ்து செய்தார். சிலுவையிலே நமக்காக அவர் என்ன பண்ணாருங்க, மரித்தார், ரத்தம் சிந்தினார். அது ஏன் இயேசு கிறிஸ்து மட்டும் பாவத்துக்காக மரித்தார்? ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உண்மையான தேவன். இப்ப நம்ம பெற்றோர் நம்ம பிள்ளைகள் மேல நம்ம வைத்திருக்கிற அன்புக்காக என்ன எல்லைக்கு அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுவாங்க, போவோம். ஒருவேளை இங்க இருக்கிற தாய்மார்கள் கணவனுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆனா கிட்னி கொடுப்பாங்களோ இல்லையோ தெரியாது. மகனுக்கோ மகளுக்கோ கிட்னி ஃபெயிலியர் ஆனா என்ன பண்ணுவாங்க? இங்க ஒசூர் சபையில ஒரு சகோதரி வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மகன் நம்ம இறந்துட்டான். அந்த மகனுக்கு பாத்தீங்கன்னா லிவர், ஈரல் என்ன பண்ணிச்சுங்க, பாதிக்கப்பட்டுருச்சு. இப்போ ஏறக்குறைய ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சிகிச்சையின் மூலமாக அவங்களுடைய ஈரல்ல ஒரு பகுதி என்ன பண்ணாங்க, எடுத்து அந்த குழந்தைக்கு வைக்க முயற்சி தான். ஆனா அன்னைக்கு இருந்த மருத்துவ வசதிகள்னால அந்த சிகிச்சை என்ன பண்ணலைங்க, சக்சஸ் ஆகல. ஆனா அந்த சிகிச்சை அளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தாய்கிட்ட அந்த டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதை செய்வதனால உங்களுடைய உயிருக்கு பெரிய ஆபத்து இருக்கு, நீங்க உயிரோடு இருந்தாலும் வாழ்நாள் முழுவதும் இந்த பிரச்சனையை நீங்க என்ன பண்ணுவீங்க, சந்திப்பீங்க. She was willing. அந்த மகனுக்காக தன்னுடைய ஈரலின் ஒரு பகுதி அவங்க என்ன பண்ணாங்க, விட்டு கொடுத்தாங்க. அந்த பிள்ளை இறந்துருச்சு. அந்த சிகிச்சை என்ன பண்ணல, அந்த பிள்ளைக்கு பலன் அளிக்கல. ஆனா அந்த தாய் இன்னைக்கு என்ன பண்றாங்க, உயிரோட இருக்காங்க. இன்னைக்கும் அந்த பிரச்சனையை அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சந்திச்சுட்டே இருக்காங்க. அந்த பிரச்சனை நிமித்தமாக அவங்க சரீரத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள், அந்த மாற்றங்கள்ல அதனால அவங்க பட்ட கஷ்டம், அதனால அவங்க கணவனுக்கு அவங்களால என்ன பண்ண முடியல, சரியான சேவை செய்ய முடியல. இன்னைக்கு அந்த கணவன் அவங்கள விட்டுட்டு வேற ஒரு மனைவியோட என்ன பண்ணிட்டாருங்க, வேற ஒரு பெண்ணோட போய் இணைந்துட்டார். இந்த தாய் எதற்காக தன்னுடைய மகனுக்காக தன்னுடைய வாழ்க்கையே பணயம் வைக்கணும்? ஏன்னா அந்த தாய் அந்த மகன் என்ன பண்ணிருக்கிறாங்க, பெற்றெடுத்திருக்கிறாள். அப்ப
அப்ப ஏன் இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில மரிக்கணும்? சில டைம் நீங்க வாலிபர்கள்ட்ட சுவிசேஷம் சொல்லும் போது, இயேசு கிறிஸ்து உனக்காக சிலுவையில மரிச்சாருப்பா, அவங்க கேட்கிற கேள்வி, நான் மரிக்க சொன்னா அவர் எதுக்காக மரிக்கணும்? ஏன் இயேசு கிறிஸ்து மரிச்சார்? ஏன்னா அவர் நம்மை பெற்றெடுத்தவர், அவர் நம்மை சிருஷ்டித்தவர். நம்முடைய தாய் நம்மை 10 மாதம் தான் என்ன பண்றாங்க, அவங்களுடைய கருவறையில சுமக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்து உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தன்னுடைய எண்ணத்திலே நம்மை சுமந்தவர். நாம் பிறந்த உடனே நம் பாதம் கல்லில் இடாதபடிக்கு தம்முடைய தூதர்களை கொண்டு நம்முடைய பாதங்கள் என்ன பண்றாங்க, தாங்குகிறவர். நம் பாவத்திலே வீழ்ந்த போது நமக்காக மரிக்க தன்னுடைய உயிரவே அவர் என்ன பண்ணாருங்க, ஜீவனையே கொடுத்தவர். அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தவர். அவர் உயிரோடு இருக்கிற தேவன். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க இந்த ஊழியக்கார்ட்ட போனா அந்த ஊழியக்கார்ட்ட போனா என்னுடைய பிரச்சனை தீந்துரும் அப்படின்னு சொல்லி ஓடுறாங்க. அந்த ஊழியக்காரர்களுடைய நோக்கம் எல்லாம் உங்க பர்ஸ்ல தான் இருக்கு. ஆனால் கிறிஸ்துவோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பாவிகளாகி நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இந்த இயேசு கிறிஸ்துவை இன்னும் நீங்கள் அறியாமல் இருப்பீர்கள் என்றால், ஒருவேளை இந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளாக உங்களை மாற்றும்படியாக. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியாக நீங்கள் என்ன செய்யணும்? யோவான் 1:12 சொல்றாரு, அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய். என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமே என்றால் நான் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் தான். அது என்னதுங்க? அவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் ஒரு பாவியா இருக்கிறேன், என்னுடைய பாவங்களை மன்னித்து உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும். நீங்க நினைக்கலாம், பண்ணாத பாவம் நான் பண்ணிட்டு இந்த ஒரு சின்ன ஜெபத்தை செஞ்சா என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுமா? ஆம், நான் உண்மையாகவே மனம் திரும்பி என்னுடைய பாவத்தை உணர்ந்து நான் உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினேன் என்றால் தேவன் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற ஆயத்தமாக இருக்கிறார். இதுக்காக தான் இயேசு கிறிஸ்து ஊமை சொன்னார். லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே ஒரு ஆயக்காரன் தேவாலயத்திலே போய் தன்னுடைய மார்பிலே அடித்துக் கொண்டு அவன் என்ன ஜெபம் பண்ணான்பா? பாவியாக என் மீது இரக்கமாயிரும், Lord have mercy on me. இப்ப இயேசு கிறிஸ்து சொன்னாரு, அவன் நீதிமானாக்கப்பட்டான். உன்னுடைய புண்ணிய காரியங்கள் அல்ல, கிறிஸ்துவின் மீது உள்ள விசுவாசம் உன்னை தேவனுடைய பிள்ளையாக்கும். இயேசு கிறிஸ்து எனக்கு ஜீவன் அளிப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து என்னை தேவனுடைய பிள்ளையாகும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். மூன்றாவதாக நான் கற்றுக்கொள்கின்ற காரியம் 14-18 வசனங்களிலே, கடவுளை நமக்கு வெளிப்படுத்த கிறிஸ்து பிறந்தார். Christ was born to reveal God to us. கடவுளை நமக்கு வெளிப்படுத்த கிறிஸ்து வந்தார். அது என்னது கடவுளை வெளிப்படுத்துறது? எத்தனை ஆயிரம் கடவுள்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. எதுக்காக கடவுளை வெளிப்படுத்த ஒரு கடவுள் மனிதனாக வர வேண்டும்? ஏன் கடவுளை வெளிப்படுத்த ஒரு மனிதன் கடவுளாக வர வேண்டும்? ஏனென்றால் மற்ற தெய்வங்கள் எல்லாம் நாம் நம்முடைய கற்பனையிலே உருவாக்கி வைத்திருக்கிற தெய்வம், இமேஜினரி காட்ஸ். ரோமர் 1ஆம் அதிகாரம் 18-25 வசனங்களை நாம் வாசிக்கின்றோம். மனிதன் தேவனுடைய மகத்துவத்தை படைப்பிலே கண்ட போதும் சிருஷ்டி கர்த்தாவை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டிப்பை அவன் தொழுது கொள்ள ஆரம்பித்தான். He started worshipping the creation. மனிதனை தொழுது கொள்ள ஆரம்பித்தான், விலங்குகளை தொழுது கொள்ள ஆரம்பித்தான், இயற்கையை தொழுது கொள்ள ஆரம்பித்தான். கடவுள் என்றால் அவனுக்கு யார் என்று சரியாக என்ன பண்ணலங்க, தெரியவில்லை. ஆகையினாலே தேவன் மாம்சமானார். ஆதி முதல் வார்த்தையால் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருந்த தேவன் கிறிஸ்துவின் மூலமாக ஒரு மனிதனாக நம்மிடத்தில் அவர் என்ன பண்றாங்க, வெளியாகிறார். அந்த வார்த்தை 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி. அந்த வார்த்தை மாம்சமாகி. எந்த வார்த்தைங்க? உலகம் உருவாவதற்கு முன்பதாக இருந்த கடவுள், சகலத்தையும் சிருஷ்டித்த கடவுள், சகலத்தையும் ஆள்கிற கடவுள், அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அது ஆவியான தேவன், அந்த சராசரங்களும் கொள்ள முடியாத தேவன். வேதத்துல வாசிக்கிறோம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு. அந்த உயர்ந்த தேவன்
மாம்சமாகிறார் என்றால் அவர் தன்னை எவ்வளவு தூரம் சுருக்கிக் கொள்கிறார். நிறைய டைம் எங்க பைபிள் காலேஜ்ல இருந்து சில இடங்களுக்கு ஊழியத்துக்கு போவாங்க, கொஞ்சம் கடினமான இடங்களுக்கு ஊழியம் போவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வந்துடுவாங்க. ஏன்பா திரும்ப வந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அவங்க சொல்லுவாங்க, சார் அங்க சாப்பாடு சரியில்லை, அந்த ஊர்ல ஹாஸ்பிட்டலே இல்லை, அங்க ஒரு முட்டை வாங்கணும்னா கூட 10 கிலோமீட்டர் நாங்க என்ன பண்ணணும், போய் தான் என்ன பண்ண முடியும், வாங்கிட்டு வர முடியும். அப்போ ஒரு சின்ன கஷ்டம்னாலே நம்ம என்ன பண்றது கிடையாதுங்க, சகித்துக் கொள்றது கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் சொந்தக்காரங்க வீட்டுக்கே போறது கிடையாது, போனாலும் தங்குறது கிடையாது. ஏன் போறது கிடையாது, ஏன் தங்குறது கிடையாது? அங்க என்ன கிடையாதுங்க, வசதி இல்லைங்க, வசதி பத்தல. அப்ப நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கே நம்ம என்ன பண்றோங்க, போறதுக்கு யோசிக்கிறோம். ஏன்னா அங்க என்ன இல்ல, வசதி பத்தல. எத்தனை ஆத்துமாக்கள் அழிந்து போனாலும் பரவாயில்ல, எனக்கு அங்க சாப்பாடு பிடிக்கல, ஆகையினால நான் இந்த பணித்தளத்தை விட்டு நான் என்ன பண்ணிடுறேன், திரும்ப வந்துட்டேன்னு சொல்ற மிஷனரிமார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ வானத்திலிருந்து, சொர்க்கத்திலிருந்து இறங்கி வருகிறார். நம்ம எல்லாருடைய ஆசை என்னதுங்க, அந்த பரலோகத்துல போய் துன்பம் இல்லாத, துயரம் இல்லாத, கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத அந்த நாட்டில் என்ன பண்ணணும், வாழ வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து அதெல்லாம் விட்டுட்டு பூமிக்கு அவர் என்ன பண்றாருங்க, இறங்கி வருகிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி அடுத்த சொல்றாரு, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். ஏன் இவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய்? 17ஆம் வசனத்துல அதை ஒப்பிடுறாரு, இந்த கிருபையும் சத்தியத்தையும். யாராவது ஒரு வாசிக்கலாம். நியாயப்பிரமாணம் யார் மூலமாக கொடுக்கப்பட்டுச்சுங்க, மோசேயின் மூலமாக. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்ன பண்ணுச்சுங்க, உண்டாயின. இப்ப மோசேயின் மூலமாக வந்த நியாயப்பிரமாணம் எப்படிப்பட்டதா இருந்ததுங்க, மிகவும் கடினமானதாக இருந்தது. அதை எந்த ஒரு மனிதனாலும் என்ன பண்ண முடியாதுங்க, கை கொள்ள முடியாது. ஏன் எந்த ஒரு மனிதனாலையும் கை கொள்ள முடியாது? ஏன்னா பிரச்சனை நியாயப்பிரமாணத்தில் இல்ல, அதை கொடுத்தவர் தேவன், அது பரிசுத்தமானது. பிரச்சனை யாருக்கு இருக்குங்க, மனிதன் இருக்கு. இல்ல, இதை ஒரு வேடிக்கையான ஒரு குட்டி கதையின் மூலமாக விளக்குவாங்க. என்ன அப்படின்னா, ஒரு முதலாளி இருந்தாராம். அவரும் ஒரு வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு வெளியூருக்கு போயிருக்கார். வெளியூருக்கு போன அன்னைக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு, ஷேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஷேவ் பண்றதுக்கு கண்ணாடி தேடி இருக்காரு, கண்ணாடியே இல்லை. அப்ப அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு, எப்ப ஒரு கண்ணாடி வாங்கிட்டு வா. அவன் கேட்டிருக்கான், மூக்கு கண்ணாடி வாங்கிட்டு வரணுமா? இல்ல, நானு என் முகத்தை பார்த்து ஷேவ் பண்ற மாதிரி ஒரு கண்ணாடி வாங்கிட்டு வான்னு சொல்லி. இவன் போய் என்ன பண்ணிருக்கான், எல்லா இடத்துலையும் தேடிட்டு கண்ணாடி வாங்கிட்டு வரல, வெறும் கையோட வந்திருக்கான். வந்த உடனே அந்த முதலாளி ஏன்பா கண்ணாடி வாங்கிட்டு வரல, ஏன் கண்ணாடியே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டார். நிறைய இடத்துல கண்ணாடி இருந்ததுங்கய்யா, அப்புறம் ஏன் கண்ணாடி வாங்கல? நான் பார்த்த கண்ணாடியில எல்லாம் என் முகம் தான் தெரிஞ்சது, உங்க முகம் தெரியல அப்படின்னா. இப்ப பிரச்சனை யார்த்தீங்க, முதலாளிகிட்டயா வேலைக்காரங்கிட்டயா? அதே மாதிரி நியாயப்பிரமாணத்தை மோசையின் மூலமா தேவன் கொடுத்தாரு. அந்த நியாயப்பிரமாணம் பரிசுத்தமானது. அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக மனிதன் கடவுளை என்ன பண்ண முடியுங்க, நெருங்கி சேர முடியும். ஆனா அதை பெற்றுக்கொண்ட நாம் பாவிகளாக இருக்கிறதுனால நம்மால என்ன பண்ண முடியல, அந்த நியாயப்பிரமாணம். இப்ப நமக்கு என்ன தேவைப்பட்டுச்சுங்க, நமக்கு தேவை இன்னொரு ரூல் கிடையாது, இன்னொரு நியாயப்பிரமாணம் அல்ல. நமக்கு தேவை இன்னொரு கட்டளை அல்ல. நமக்கு தேவை என்னதுங்க, கிருபையும் இரக்கமும். கிருபையும் இரக்கமும். நான் வேதாம கல்லூரியில பணிபுரிந்த நாட்களில சில சமயத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, எக்ஸாம் முடிஞ்ச உடனே 2 விதமான மாணவர்கள் ஆபீஸ்க்கு வருவாங்க. ஒருத்தன் ரொம்ப மகா புத்திசாலியா இருப்பான், கிளாஸ்ல ரொம்ப ஸ்மார்ட் ஃபெலோவா இருப்பான். அப்ப அவன் என்ன பண்ணிருப்பான், ஒரு 95 மார்க்கோ 90 மார்க்கோ என்ன பண்ணிருப்பான், வாங்கியிருப்பான். அவன் எதுக்காக என்னுடைய ரூமுக்கு வருவான்னு சொல்லி கேட்டீங்கன்னா,
எப்படியாவது ஆர்கியூ பண்ணி இன்னும் கொஞ்சம் மார்க் என்ன பண்ணணும் வாங்க. அதுல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 95 மார்க் வாங்கினாங்க அப்படின்னா ஏ கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. 96 வந்து 100 மார்க் வாங்கினா ஏ பிளஸ் மார்க். இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் இந்த ஏ பிளஸ் பி மைனஸ் அப்படிலாம் இருக்கும். ஒரு மார்க் வந்து என்ன பண்ணும், பெரிய மாற்றத்தை அவனுடைய கிரேட் ஷீட்ல என்ன பண்ணும் கொண்டு வரும். அப்ப இந்த 95 மார்க் வாங்கிட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பயங்கரமா ஆர்கியூ பண்ணுவான். சார் இது வந்து நான் எழுதுனது கரெக்ட் தான், நீங்க கண்டிப்பா இதுக்கு இவ்வளவு மார்க் கொடுக்கணும். உங்க பரீட்சை பேப்பர்லாம் திருத்தியாச்சு, தயவுசெய்து வாங்கிட்டு போங்க. அப்போ எனக்கு கண்டிப்பா அது கொடுக்கணும். அப்படி ஒரு மாணவன் வரும்போது அவங்ககிட்ட நான் ரொம்ப கடினமா இருப்பேன். ஏன்னா he thinks he earns it. இதை பெற்றுக்கொள்ள எனக்கு என்ன இருக்குங்க, தகுதி இருக்கு. அப்ப அதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி கண்டிப்பா அவனுக்கு அந்த மார்க்கை கொடுக்கணும், நான் மட்டும்தான் என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். ஆனா வேற ஒரு சில மாணவர்கள் வருவாங்க, சார் ஒரு மார்க் போட்டீங்கன்னா சி மைனஸ் இருக்கிற எனக்கு சி கிடைக்கும் சார். அவனுக்கு உடனடியாக அந்த மார்க் என்ன பண்ணிடுவான், கொடுத்துருவோம். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் கடவுளுக்கு முன்னாடி வழக்காடுகிறவர்களாக இருக்கிறோம். ஜெபம் பண்றோம். என்ன ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே நீர் உண்மையான கடவுளாக இருந்தா என்னுடைய மகனுக்கு சுகத்தை கொடுங்க, என்னுடைய மகளுடைய வியாதியை நீக்கிட்டீங்கன்னா நான் உங்களுடைய கடவுளா என்ன பண்றேன், ஏற்றுக்கிறேன். ஆனால் இவர் யார் என்று நம்ம அறிந்திருப்போமே என்றால் அவருக்கு முன்னாடி போய் நின்று, ஆண்டவரே எப்படியாவது என்னுடைய மகளுக்கு சுகத்தை கொடுங்க சுவாமி. சிலர் நம்முடைய பாவங்களை குறித்து ஒரு பிரசங்கத்தில் தெய்வம் நம்முடைய பாவத்தை குறித்து நம்மை கண்டிக்கின்றார். இல்ல தனிப்பட்ட வாழ்க்கையில நம்முடைய பாவத்தை குறித்து ஒருத்தர் கண்டிக்கும் போது நம்ம என்ன சொல்றோம், உலகத்துல யாரும் செய்யாததையா நான் செஞ்சுட்டேன். சர்ச்சில் அவங்களாம் இத்தனை வருஷமா சர்ச்சுக்கு வராங்க, அவங்க வாழ்க்கை இப்படி இருக்கு, நான் ஏன் என்னைய மாத்திக்கணும்? யார் நம்மோடு இடைப்படுகிறாங்க? தேவன் நம்மோடு இடைப்படுகிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம், தேவனோட வாதாடுறோம், நம்மை நியாயப்படுத்திக் கொள்கின்றோம். இந்த நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட யூதர்கள் இப்படிப்பட்ட மனதோடு தான் என்ன பண்ணாங்க, இந்த ஆயக்காரன் ஜெபம் பண்றப்ப என் மீது இரக்கமா இருன்னு சொல்றான் தம்பிங்களா. பரிசேயன் ஜெபம் பண்ணும்போது என்னன்னு சொல்லி ஜெபம் பண்ணா, பாரிசி எப்படி ஜெபம் பண்ணா, நான் தசமபாகம் கொடுக்கிறேன், நான் உபவாசம் இருக்கிறேன், நான் அவனை மாதிரி என்ன பண்றது கிடையாதுங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களும் அந்த பரிசேய மனநிலையில என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன வாழ்ந்து கொண்டிருக்கோம், அவங்களை விட நான் நல்லவன், அவங்கள மாதிரி நான் இல்லை. இந்த எண்ணம் நமக்கு இருக்குமே என்றால் நாம் இன்னும் கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்பதை நம்ம என்ன பண்ணுங்க, புரிந்து கொள்ளவில்லை. ஆகையினால்தான் யோவான் எழுதுறாரு, இந்த நியாயப்பிரமாணத்தினால ஒருத்தன் என்ன பண்ண முடியாது, ரட்சிக்கப்பட முடியாது. கிருபையினால் மட்டும்தான் மனிதன் என்ன பண்ண முடியும், ரட்சிக்கப்பட முடியும். அந்த கிருபையை நமக்கு கொடுப்பதற்காக அவர் வந்தார். அவர் சொல்றாரு 16ஆம் வசனத்துல, கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அதன் பொருள் என்னங்க, இந்த இயேசு கிறிஸ்துவானவருடைய உதவி இல்லாமல் நம்மில் ஒருவரும் தேவன் விரும்புகிற வாழ்க்கையை வாழ முடியாது. ஆனால் அந்த தேவன் விரும்புகின்ற வாழ்க்கையை நாம் வாழாத போதும் இந்த தேவன் நம் மீது என்ன பண்ணாருங்க, பிரியம் உள்ளவராக, நம்மை பாதுகாக்கிறவராக, நமக்கு கிருபை அளிக்கிறவராக, நாம் அழிந்து போகாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறவராக கிறிஸ்து வந்தார். இன்னைக்கு நான் இங்க நின்று தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறேன் என்றால் அது தேவனுடைய கிருபை. இன்றைக்கு நீங்கள் இந்த விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறீர்கள் என்றால் அது தேவனுடைய கிருபை. ஒருவேளை அந்த எஸ்தர் என்ற பெண்மணியை போல விசுவாசத்தை விட்டு நாம் விலகி போகாமல் இருக்கிறோமே என்றால் நாம் கிருபை பெற்றவர்கள். நீங்களும் நானும் எந்த ஒரு தகுதியினாலும் இதை பெற்றுக் கொள்ளவில்லை. இந்த கிருபையை தேவன் எந்த ஒரு நபருக்கும் அளிக்க வல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினால் மாற்றப்பட முடியாத ஒரு நபர் உலகத்தில் இல்லை. அவருடைய அன்பை அறிந்து கொள்கின்ற ஒவ்வொருவரும் அந்த அன்பினால் தொடப்பட்டு மாற்றப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் நாகாலாந்து என்ற ஒரு மாநிலம் இருக்கிறது. அந்த மாநிலத்தினுடைய ஒரு சிறப்பு தன்மை என்னன்னா, அந்த மாநிலத்தில் இருக்கிற 95% நபர்கள் கிறிஸ்தவர்கள்.
அப்ப அந்த மாநிலத்தில் இருக்கிறவங்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் போது அவர்கள் ஆண்டவரை விசுவாசிப்பதற்கு முன்பதாக அங்க மிஷினரிமார்கள், அமெரிக்காவில இருந்து மிஷினரிமார்கள் வந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு இந்தியா முழுவதும் பரப்பப்படுகின்ற ஒரு தவறான பரப்புரை என்னவென்றால், மிஷினரிமார்கள் இந்தியாவுடைய கலாச்சாரத்தை என்ன பண்ணிட்டாங்க, சீரழிச்சிட்டாங்க. இந்தியாவுடைய பாரம்பரியத்தை என்ன பண்ணிட்டாங்க, கெடுத்துட்டாங்க. அப்ப இந்த இந்திய பாரம்பரியத்தை நாங்க என்ன பண்ணணும், மாற்றி அமைக்கணும். அப்ப அந்த மிஷினரிகளுடைய பாதிப்புகள் எல்லாத்தையும் நாங்க என்ன பண்ணணும், அகற்றணும். இந்த நாகாலாந்து என்ற மாநிலத்திற்கு அந்த அமெரிக்கால இருந்து வந்த மிஷினரிகள் வந்த போது ஒரு கிராமத்துக்கு போனாங்க அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் மனித மண்டை ஓடுகளை அடுக்கி வச்சிருப்பாங்க குவியலா. யாருடைய வீட்டுல உயரமான குவியலான மண்டை ஓடு இருக்கோ அவரு தான் அந்த கிராம தலைவன், அந்த மக்கள் கூட்ட தலைவன். அவங்களுடைய தொழில் என்னதுங்க, தேவர் ஹெட் ஹண்டர்ஸ், மேன் ஹண்டர்ஸ். அவர்கள் மனிதர்களை கொண்டு அந்த மனிதர்களுடைய எலும்பு கூட என்ன பண்றா, அதாவது மண்டை ஓட்டை கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி வைத்து பாடுறா நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்லி. இதுதாங்க நம்ம கலாச்சாரம். நம்ம போனோம் ஏமி கார்மைக்கல் அம்மாவுடைய இடத்துக்கு போனோம் டோனாவூர்ல. என்னங்க அங்க இருக்கிற கலாச்சாரம், ஏழை விதவைகளுடைய பெண்களை தெய்வதாசிகளாக கோயிலுக்கு அனுப்புறது நம்முடைய கலாச்சாரம். டி மார்லிங் ஐயா நாமக்கலுக்கு வந்த போது என்னங்க இந்த நாமக்கல் கலாச்சாரம், தாழ்ந்த ஜாதி மக்கள் யாருமே படிக்க கூடாதுங்க. அவங்க என்ன பண்ணணுங்க, உயர்ந்த ஜாதி மனிதனுக்கு என்ன பண்ணணுங்க, சேவை செய்யணுங்க. அவங்க செருப்பு போடக்கூடாதுங்க, அவங்க சட்டை போடக்கூடாதுங்க, அவங்க துணி போடக்கூடாதுங்க. ஒரு குயவனுடைய மகன் இருப்பானே என்றால் அவன் சாகிற வரைக்கும் என்னவா இருக்கணும், குயவனாதான் இருக்கணும். ஒரு தச்சனுடைய மகன் இருப்பானே என்றால் அவன் சாகிற வரைக்கும் என்ன பண்ணுங்க, தச்சனாதான் இருக்கணும். ஒரு கொல்லனுடைய மகன் இருப்பானே என்றால் அவன் சாகிற வரைக்கும் என்ன இருக்கணுங்க. இதுதாங்க இந்த பாரம்பரியம், இதுதாங்க இந்த கலாச்சாரம். இன்னைக்கு நீங்களும் நானும் சட்டையும் பேண்ட்டும் போட்டுட்டு புது துணியோட இந்த சர்ச்ல உட்கார்ந்து இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் யாருங்க, இந்த மிஷினரிகளுடைய பணி. இன்னைக்கு சேர்ல உட்கார்ந்துட்டு இந்தியாவுல மிஷினரிகளுடைய தாக்கத்தை மாற்றணும், பாதிப்பை மாற்றணும்னு சொல்றவங்க எல்லாம் அங்க சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறது காரணம் என்னதுங்க, அந்த மிஷினரிகளுடைய பணி தான். அப்ப அந்த மிஷினரிகளுடைய பணி ஏன் இந்த உலகத்தில் உள்ள மற்ற மதங்களை சேர்ந்த தலைவர்களை காட்டிலும் வித்தியாசமா இருக்கு? ஏன் ஒரு இஸ்லாமிய குருவினால் கொண்டு வரப்பட முடியாத மாற்றத்தை கிறிஸ்தவ மிஷினரிகளால கொண்டு வர முடியுது? ஏன் ஒரு இந்து சாமியாரால கொண்டு வர முடியாத மாற்றத்தை மிஷினரிகளால கொண்டு வர முடியுது, கிறிஸ்தவ ஊழியர்களால கொண்டு வர முடியுது? அதுதான் கிறிஸ்துவின் அன்பு, அதுதான் கிருபையின் செய்தி. கிருபையின் செய்தி என்று சொல்லும் போது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, சாம்பலுக்கு சிங்காரம், பியூட்டி ஃபார் தி ஆஷஸ். சாம்பலுக்கு ஒப்பான, புழுதிக்கு ஒப்பான மனிதர்களை தேவன் தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றி உயர்த்துகின்றார். தீராத குடிப்பழக்கத்தில் இருக்கிறவன இயேசு கிறிஸ்துவால என்ன பண்ண முடியுங்க, விடுவிக்க முடியும், தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள முடியும். ஒரு கொலைகாரனை இயேசு கிறிஸ்துவால என்ன பண்ண முடியுங்க, மனம் மாற்றி தன்னுடைய பிள்ளையாக என்ன பண்ண முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். ஒரு விபச்சார பெண்மணியின் வாழ்க்கையை மாற்றி தன்னுடைய பிள்ளையாக அவரால் என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். இங்க உட்கார்ந்து இருக்கிற நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அவரால் மாற்ற முடியும். அதுதான் கிறிஸ்துமஸ் நற்செய்தி. அது என்ன நற்செய்தி? கடவுளை நமக்கு வெளிப்படுத்த கிறிஸ்து வந்தார். கிறிஸ்து வர வரைக்கும் மனிதன் என்ன நினைச்சிட்டு இருந்தா, என்னுடைய கீழ்ப்படிதல், என்னுடைய முயற்சி, என்னுடைய சொந்த முயற்சினால் நான் ரட்சிப்பை பெற்றுக் கொள்வேன். எந்த ஒரு மனிதனும் அதை பெற்றுக் கொள்ளவில்லை. ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் உன்னை சிருஷ்டித்த தேவன், உன்னால உன்னுடைய ரட்சிப்பை சம்பாதிக்க முடியாது, உனக்காக நான் மரித்து உயிர்த்தெழுந்தேன், என்னை நீ விசுவாசி, உனக்கு அந்த பாவ மன்னிப்பை நான் கொடுக்கிறேன். நியாயப்பிரமாணம் கொடுக்க முடியாததை, இந்த உலகத்தின் தெய்வங்கள் கொடுக்க முடியாததை, இந்த உலக மதங்கள் கொடுக்க முடியாததை, இந்த உலக அரசியல் கொடுக்க முடியாததை, அந்த மாற்றத்தை நான் கொடுக்கிறேன், நான் விடுவிக்கிறேன் என்று கிறிஸ்துவானவர் இறங்கி வந்தார். என் அன்பானவர்களே, கிறிஸ்துமஸ் என்று நம்ம சொல்லும் போது ஏன் கிறிஸ்து பிறந்தார்? நமக்கு வாழ்வளிக்கும்படியாக. அந்த கிறிஸ்து வரவில்லை என்றால் நாம் எரி நரகத்திலே தள்ளப்பட்டிருப்போம். அந்த எரி நரகத்திலிருந்து நம்மை விடுவித்து நித்திய வாழ்வை, சொர்க்க வாழ்வை நமக்கு கொடுக்கும்படியாக கிறிஸ்து வந்தார். எதுக்காக கிறிஸ்து வந்தார்? இந்த பூமியிலே தேவனற்றவர்களாய்,
தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்களாய் பிரிந்த நம்மை தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கும்படி கிறிஸ்துவானவர் வந்தார். அவர் சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தது நிமித்தமாக நம்முடைய பாவங்களை நீக்கி மன்னித்து நம்மை தேவனோடு ஒப்புரவாக்குகிறவராக அவர் இருக்கிறார். எதற்காக இந்த இயேசு கிறிஸ்து வந்தாரு? இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? என்னுடைய சொந்த முயற்சினால்தான் நான் ரட்சிக்கப்படுறேன், என்னுடைய புண்ணியத்தினால்தான் நான் ரட்சிக்கப்படுறேன், இதை செஞ்சா நான் ரட்சிக்கப்பட்டுருவேன், இவங்ககிட்ட போனா நான் ரட்சிக்கப்பட்டுருவேன். இல்ல, இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீ ரட்சிக்கப்பட வேண்டுமே என்றால் என்னுடைய கிருபை தேவை. என்னிடத்திலே உன்னை தாழ்த்தி உன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு என்னை நீ விசுவாசிப்பாய் என்றால் உனக்கு நித்திய ஜீவனை நான் கொடுப்பேன். இப்ப இந்த இயேசு கிறிஸ்து வரல அப்படின்னா இந்த தெய்வம் யார் என்று நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, தெரிந்து கொள்ளவே முடியாது. இவர் கிருபையும் அன்பும் இரக்கமும் உள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த கடவுளை நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். எனவே தான் 18ஆம் வசனத்துல யோவான் சொல்றாரு, தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இந்த கிறிஸ்து வரவில்லை என்றால் யூதர்களானாலும் சரி, இந்தியர்களானாலும் சரி, கடவுள் யார் என்று அறியாமல் நாம் அழிந்து போயிருப்போம். அந்த கிறிஸ்து வந்ததினால் உண்மையான தேவன் யார் என்று நாம் அறிந்து மன மகிழ்ச்சியோடு அவரை சேவிக்கும் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். தேவன் தாமே இந்த நல் வார்த்தைகளினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே ஆசீர்வதிப்பாராக.